வணக்கம் உறவுகளே, பிஹைண்ட் மீ மீடியாவுக்கு மக்கள் வணக்கம். எமது உறவுகளுக்கு மக்கள் வணக்கம். நான் இன்று நியூ மார்க்கெட் ஹோட் ஹவுஸில் நிற்கின்றேன். 50 ஈல் ஸ்ட்ரீட் வெஸ்ட். இது நியூ மார்க்கெட்டில் அமைந்திருக்கு இந்த கோர்ட் ஹவுஸ். இன்றைக்கு நான் என்ன காரணத்துக்கு இங்கே வந்து நிற்கிறேன் என்றால், அக்டோபர் 22, 2022 ஆண்டு நடைபெற்ற மார்க்கம் எல்சனில் நடைபெற்ற ஒரு கோர விபத்தில் உயிரிழந்த எமது உறவுகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், புவனண்ணாவின் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், 2 பிள்ளைகளும் தாயார்களும் இந்த ஆக்சிடெண்டில் உயிர் போயிருக்குது. அப்போ அவைக்கு 3 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த கோர்ட் ஹவுஸில் வந்து ஒரு நீதிக்கான ட்ரையல் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கோர்ட் ஹவுஸை பார்க்கலாம். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து புவனண்ணா அவர் குடும்பத்தை இழந்து போட்டு தனியாக இருக்கிறார். அப்போ நாங்கள் அவருக்கு வந்து ஒரு தோளோடு தோல் நின்று ஒரு கைகோத்து அவருக்கு ஒரு ஆறுதல் படுத்தி அவர் ஒரு கஷ்டம் இல்லாமல் அவர் ஒரு சந்தோஷமாக கொண்டு வந்து இங்கே வச்சு அவர்கிட்ட நீதியை எடுத்து கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். எங்களோட உறவுகளே, தயவு செய்து நீங்களும் உங்களால் முடிந்தால் இந்த கேஸ் வந்து 12ஆம் தேதி மட்டும் இங்கே நடக்கும். ஸோ நீங்களும் யாராவது வந்து உறவினர்கள், இது எங்களோட உறவு, நாங்கள் அவர்களுக்கு பலம் சேர்க்க வேணுமானால் அவருக்கு நாங்கள் எங்களோட இந்த ஜட்ஜுக்கு வந்து இந்த நீதித்துறைகளுக்கு வந்து நாங்கள் எங்களோட கம்யூனிட்டி எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறோம் அவருக்கு பின்னால் இதுக்கு ஒரு நீதி வேணுமென்றதை நாங்கள் வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து இதை அறியப்படுத்தணும். இப்போ அவர் தனியாக வந்திருந்தார் என்றால் ஒரு கவனம் இல்லாமல் விட்டுருவார்கள். நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு கம்யூனிட்டியாக இங்கே வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும், ஓகே இது ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நாங்கள் இந்த கேஸை சரியாக நடத்தணும் என்று அந்த கேஸை பிளவிடாமல் சரியாக நடத்துக்கணும். அதால் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். நாங்களும் வேலைக்கு போகிறோம், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க. உங்களால் ஃப்ரீ டைம் வந்து விடிய காலம் ஒரு 10 மணிக்கு துவங்கும், 10 மணிலேருந்து ஒரு 3 மணி மட்டும் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு மணித்தியாலம் வந்து ஒரு ஆட்கள் வந்துட்டு போனாலே இந்த ஜட்ஜுக்கு இங்கே இருக்கிற நீதிபதிக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி இதை வந்து இருப்பினோம். நாங்கள் 12ஆம் தேதி மட்டும் இந்த கேஸ் நடக்கும். நாங்கள் இப்போ இன்றைக்கு நடந்தது வந்து அவர்கள் வீடியோ போட்டு காட்டியிருக்கின்றார்கள். இந்த மார்க்கம் நெல்சனில் வந்து என்னென்று அந்த கார் வந்ததுண்டு அவர் வந்து வரைக்குள்ளே வந்து ஒரு ரெட் லைட்டில் தான் அவர் வந்திருக்கிறார்ன்றது அந்த வீடியோ மூலமாக தெரிகின்றது. அந்த வீடியோ பார்க்கும் பொழுது எங்களுக்கு கண் கலங்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த உறவுகளை நாங்கள் அப்பொழுது பார்க்கின்றோம், கார் மோதி அவர்கள் எப்படி பலியாகின்றார்கள் என்றது. அதை நீதிபதியும் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள், உங்களால் பார்க்க முடியாவிட்டால் நீங்கள் வெளியில் போயிருங்கள், இது ஒரு காணொளி வந்து ஒரு மிக கோரமான காணொளி என்று சொல்லி. அப்படி இருந்து நான் உண்மையாக என்ன நடக்கணும் என்றதை காண்டி அந்த காணொலியை பார்த்தேன். அவர் பிழை சொல்லவில்லை, ஆனால் அவர் கவனம் இல்லாமல் சென்றிருக்கின்றார். மக்களே, நீங்களும் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக ஓடுங்கள். மற்றவர்களின் உயிர் எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். நீங்கள் உங்களோட வாகனங்களை கவனமாக செலுத்துங்கள். அவர் செலுத்திய வாகனம் ரெட் லைட் போய் அதை இடித்தவுடன் அந்த ரெட் லைட்டில் இடித்துத்தான் இம்பேக்ட் ஆகி அது நடந்திருக்குது. இனி நாங்கள் ஜட்ஜின் தீர்ப்புக்கு வெயிட் பண்ணுவோம். உங்களை நாங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். பிஹைண்ட் மீ மீடியா உங்களுக்கு நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வரை நான் இங்கே முதல் நாளிலிருந்து வந்து போகின்றேன். இன்று வரை ஒரு தமிழ் மீடியாவும் வரவில்லை. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆக்டர் வரையினம், சினிமாக்காரர் வரையினம் கொண்டு வச்சு நீங்கள் எல்லாம் போய் நின்று அவர்களை விழுந்து படம் எடுக்கிறீர்கள். இப்படியான ஒரு கேஸ் நடக்கக்குள்ளே வந்து இதில் நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தினா தான் இந்த கேஸில் மக்கள் என்ன நடந்ததுன்றதை மக்களுக்கு தெரியும். தயவு செய்து மீடியாமர்களே, நீங்கள் இதை பார்த்தால், இந்த மீடியாவை பார்த்துட்டா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ட்ரையல் ஒன்று நடக்குதுண்டு. இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் உங்களை இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.